அதிமுகல இத்தனை பேர் வந்து சேர்றாங்க. இப்போ விஜயபாஸ்கர் 2 விஜயபாஸ்கர் வராங்க. ஒருத்தர் குட்கா கேஸு, அவரு குட்கா வியாபாரிகளோட அவருக்கு தொடர்பு இருக்குன்னு சொல்லிட்டு வழக்கு நிலுவையில் இருக்கு. இன்னொருத்தர் மண்ணு திருடினாரு, ஆத்துமணல் திருடினாரு, இடத்தெல்லாம் பதுக்கி இருக்காரு சொல்லிட்டு அவர் மேல இருக்கு. இவர்கள் மீது நடவடிக்கை எடுப்பாங்களா? தாவைக்கால இவங்க மரியாதையா நடத்தப்படுறாங்களா? மரியாதை இருக்கா இல்லையான்றதெல்லாம் எனக்கு தெரியல. அவங்க கேட்டுக்கு வெளில நிக்கிறத பார்த்தா அப்படி தெரியல. ஐயா கடம் அந்த கதவு திறந்தவொடனே துணுக்தா அப்படின்னு ஒரு வீடியோ போட்டு வைரலாகி எல்லாம் திப்பி 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 ஓடுற மாதிரி தான் வீடியோஸ்லாம் வருது. ரைட்டு சொல்றாரு, விஜயே பிரச்சாரம் பண்றேன்னு சொல்லிட்டாரு. விஜய் வந்து பிரச்சாரம் பண்ணா ஜெயிச்சிருவாங்கன்னு நினைச்சிட்டாங்களா? அவங்க வந்து விஜய் சார் பிரச்சாரம் பண்ணா போதும், நல்லவங்களா கெட்டவங்களா மோசமானவங்களா மட்டமானவங்களா நினைச்சு மாத்தி பேசுறாங்களே. விஜய் சாரே இவங்களை பத்தி கேவலமா பேசியிருக்காரு. விஜய் சாரோட பேச்சு முக்கியம் இல்ல, விஜய் சாரோட முகம்தான் முக்கியம். அப்படிதான். அதனால அந்த மக்கள் நம்மளை ஏத்துக்கிட்டாங்க. நீங்கெல்லாம் கூட்டணியே வைக்கல, திமுகவும் அதிமுகவும் கூட்டணியே வைக்கல. பேச்சுவார்த்தை என்பது தகவல், அதை வைத்தே அவர்களுக்கு வேறுன்ற காரியத்தை எல்லாம் சாதிச்சிட்டாங்களா? நீங்க சேர போறேன்னு சொல்லிட்டு அவங்க எல்லாம் சேர்ந்தாங்களா? ஆனா கெட்ட பேர் யாருக்கு? இப்போ இவங்க எல்லாருமே ஒண்ணு. இவங்க கிட்ட இல்லாத ஒரு விஷயம் என்ன இருக்கு தாவேக்காலனா? ஒரு நடிகர், அதனால நிறைய பேர் கூட்டத்துக்கு வருவாங்க, நிறைய பேர் பார்ப்பாங்கன்ற ஒரு விஷயம் எக்ஸ்ட்ரா. முதல்வன் படம் மாதிரி எதனா நடந்ததா மீட்டிங்? அந்த மாதிரி எதனா அதிரடி பாத்தீங்களா? முதல்வன் படத்துல ஒரு நாள்ல பண்ணிருப்பாரு ஐயா அர்ஜுன். இப்ப அந்த மாதிரி எதனா அதிரடி பாத்தீங்களா? இல்ல பில்டப் கொடுக்க வேண்டியதா ஏக்கரா கணக்கெல்லாம் இந்த மாதிரி படம். புது அத்தியாயத்தை எழுதி கொண்டிருக்காரு. குதிரை பேரரசு அரசியல் பண்ணுவது எப்படி, கூட்டணி கட்சிகளை உடைப்பது எப்படி, கூட்டணிக்கு வந்து ஆசையா இருந்த கட்சி நீனா வர்றது நானே உடச்சு பாதி எடுத்துக்கிறேன் அப்படி அது எப்படி அப்படி ஒரு 4-5 சாப்டர் போட்டு ஈவன் இப்படிக்கு தமிழக வெற்றி கழகம் ஆசிரியர் சா ஜோசப் விஜய் அப்படின்னு நீங்க எழுதி ஒரு புத்தகம் போட்டீங்கன்னா அடுத்து வர தலைமுறைக்கு இது கரண்டா ட்ரெண்டா இருக்கும். தமிழரம் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடைய மூத்த பத்திரிகையாளர் திரு கோட்டீஸ்வரன் அவர்கள் இருந்துள்ளார். சார் வணக்கம். சார் வணக்கம். நேயர்களுக்கு அன்பு வணக்கம். அதிமுகல இத்தனை பேர் வந்து சேர்றாங்க, உண்மையில தாவைக்கால இவங்க மரியாதையா நடத்தப்படுறாங்களா? இப்போ விஜயபாஸ்கர் 2 விஜயபாஸ்கர் வராங்க. ஒருத்தர் குட்கா கேஸு, அவரு குட்கா வியாபாரிகளோட அவருக்கு தொடர்பு இருக்குன்னு சொல்லிட்டு வழக்கு நிலுவையில் இருக்கு. இன்னொருத்தர் மண்ணு திருடினாரு, ஆத்துமணல் திருடினாரு, இடத்தெல்லாம் பதுக்கி இருக்காரு சொல்லிட்டு அவர் மேலே இருக்கு. இப்போ நீங்கள் சொல்லுங்கள், உங்கள் கீழே இருக்கிற காவல்துறையோ இல்லை விசாரணை அதிகாரிகளோ இவர்கள் மீது நடவடிக்கை எடுப்பாங்களா? இவர்கள் அரசியல்வாதிகள், முன்னாள் அமைச்சர்கள், இன்றைக்கி தாவேக்கால இணையிறாங்க. அப்படி தாவேக்கால இணையும் போது இப்போ அவங்கெல்லாம் எப்படி மரியாதை இருக்கா இல்லையான்றதெல்லாம் எனக்கு தெரியல. ஆனால் ஏன்னா அப்படி வெளியில் அவங்க கேட்டுக்கு வெளில நிற்கிறத பார்த்தா அப்படி தெரியல. ஐயா கடம் அந்த கதவு திறந்தவொடனே துணுக்தா அப்படின்னு ஒரு வீடியோ போட்டு வைரலாகி எல்லாம் திப்பி 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 ஓடுற மாதிரி தான் வீடியோஸ்லாம் வருது. அப்போது அது வந்து ஏதோ வந்து கடந்த காலத்தில் இது நம்ம நேயர்களுக்கும் சொல்லலாம். எப்படி இருக்குன்னா அதிமுக ஆஃபீஸு இப்போ இது மாதிரி ஒரு பெரிய நம்மளது சின்ன வீடு வச்சுக்கோங்க, இது மாதிரி ஒரு 2 மடங்கு பெருசாக இருக்கும் ஹால், அவங்களது 2 மடங்கு 3 மடங்கு. அதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நீங்கள் உட்காந்துருக்கிறதுல ஓபிஎஸ் இருப்பார், இந்த இடத்துல வந்து ஜெயக்குமார் உட்காந்துருப்பார், அங்கே நத்தம் உட்காந்துருப்பார், எல்லாருக்கும் ஒரு 2 அடி கேப் மாதிரி இருக்கும். 10 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி நான் உங்களை பார்த்து ஈன்னு சிரிப்பேன். அப்புறம் 10 நிமிஷம் கழிச்சு நீங்கள் என்ன பண்ணுவீங்க, இவரை பார்த்து ஈன்னு சிரிப்பீங்க. அப்புறம் அங்கே பார்த்தீங்கன்னா ஜெயா டிவியும் நமது எம்ஜிஆர் ஃபோட்டோகிராஃபர் வீடியோகிராஃபர் உட்காந்துருப்பாங்க. அப்புறம் என்ன பண்ணோம், நம்ம ஒவ்வொருத்தர் 5 நிமிஷம் அப்படி பார்த்து இப்படியே 2 மணி நேரம் 3 மணி நேரம் அப்படியே அமைதியாக இருப்பாங்க. இப்படிலாம் இருந்திருக்கு, புரியுதுங்களா? அதனால் ஆனாப்பட்ட அம்மையார் ஜெயலலிதாவை போயஸ் கார்டன் வெளியில் நிற்க வைக்க மாட்டாங்க. அவங்களும் நடிகை தான். அவங்க வந்து 3 முறை முதலமைச்சராக தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க. ராஜினாமா பண்ணிட்டு 2 வாட்டி எக்ஸ்ட்ரான்னுவாங்க. அதில் மக்களால் ஒரு நிறைய வாட்டி சிஎம்மாக ஆயிருக்கிறாங்க. வெரி ஸ்ட்ராங் லீடரு, அயன் லேடிலாம் சொல்லப்பட்டாங்க. தெருவில் யாரையும் நிற்க வைக்க மாட்டாங்க. தொண்டர்கள் அதிகமாக இருப்பாங்க, 10,000 பேர் 5,000 பேர் இருப்பாங்க. எல்லாரையும் வீட்டுக்குள்ளே சேர்க்க முடியாது, இடம் பத்தாது. இந்த எம்எல்ஏ, முன்னாள் அமைச்சர், சிட்டிங் மினிஸ்டர்ஸ்லாம் உள்ளே எப்படி நடத்துவாங்கன்னு நமக்கு தெரியாது. ஆனால் அந்த ரூம் இருக்கும், நான் அந்த ரூம்லாம் போயிருக்கிறேன். அதில் பார்த்தீங்கன்னா அப்படியே உட்காரலாம், தண்ணி கொடுப்பாங்க, டீ எதனா கொடுப்பாங்க. நீங்கள் ஏதோ சத்தமாக பேசக்கூடாது, கக்க பக்கன்னு சிரிச்சுக்கிட்டாங்க. அப்புறம் எப்படி இருக்குது திண்டுக்கல் அரசியல், அப்புறம் கோயம்புத்தூர் எப்படி நல்லா இருக்குதா, அப்புறம் அம்மா பார்க்கலாம், அப்படிலாம் பேச மாட்டாங்க. அமைதியாக இருக்கும். அந்த அமைதி தான் பார்த்திங்கன்னா இன்றைக்கும் அதே அமைதி கண்டினியூ ஆகுது. தாவேக்காவை எதிர்த்து கேள்வி கேட்கணும், தாவேக்கா பண்ணுற மலிவான அரசியலை சிட்டியை போட்டு அரசியல் பண்ணணும். நீ இது பண்ணிட்டல, நான் காட்டுறேன், நான் அதிமுக காரங்க நாங்கள் காட்டுறோம் உங்களுக்கு திருப்பி, அப்படி இல்லாமல் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் உட்காந்துருப்பாங்க. அது பழக்கமாகி போச்சு. இது அம்மையார் ஜெயலலிதாவாக இருந்தால் அது கதை வேறு. அது வந்து ஒரு இன்றைக்கி வந்து எடப்பாடி பழனிசாமி வந்து ஒரு சூழ்நிலையில் சிக்கி இருக்கிறாங்க.
தாவேக்கா இந்த மாதிரி 108 வரும்னு யாரும் எதிர்பார்க்கல. 108 வந்த தாவேக்கா என்ன நினச்சாங்கன்னா, அவங்க நம்ம கூட கூட்டணிக்கு வரும், நம்ம அப்படியே சேர்ந்து போகலான்னு பார்த்தாங்க. ஆனால் நம்மளை உடச்சி, நம்மளை பிச்சு நாசனம் பண்ணி கட்சியை அழித்து தாவேக்கா வளரணும். பேரசைட் பிஹேவியர், அது வந்து கேனிபாலிசம் கேரக்டர்ஸ்னுவாங்க. அதாவது ஒரு விஷயம் இருக்குன்னா அந்த விஷயத்தோட சேர்ந்து பயணம் பண்ணுறதில்ல, அது ரத்தத்தை உறிஞ்சி வளர்றது. ஒட்டுண்ணி, அட்டைப்பூச்சி, இதெல்லாம் அந்த இட்ஸ் பேரசைட் பிஹேவியர். அதாவது அதிமுகவோட எம்எல்ஏ வேணும்னா, இப்போ இது எப்படி இன்னும் புரிகிற மாதிரி சொன்னால், இப்போ நான் அப்படிக்கா போகிறேன் கிருஷ்ணகிரி பக்கமாக, மரம்லாம் நிறைய தொங்குது, மாமரம், ஏன்னா பணம் இருக்குது, நான் என்ன பண்ணலாம், அப்போ அது நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு, இமாம் பசந்த் மாதிரி இருக்குது, இல்லை ரத்னகிரி மாதிரி இருக்குது, இல்லை பங்கனப்பள்ளி நல்லா இருக்குது, அல்போன்சா மாதிரி இருக்குது, எனக்கு வந்து எல்லாத்துலையும் ஒரு 5 கிலோ கொடுன்னு சொல்லிட்டு அங்கே பார்த்தா போர்டில் வெளில போட்டுருவாங்க மேனேஜரு. இல்லை அவருக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி எவ்வளோப்பா ஜிபே பண்ணுன்னு சொல்லி கொடுக்கலாம். அது ஒரு முறை. அதை பண்ணாமல் அப்படி பார்க்குறது, இப்படி எட்டிப்பேன். அங்கே வந்து உள்ள தோட்டக்காரர் ஐயா அப்படின்னா வந்தோடனே, நான் ஓனர் எங்கே, ஓனர் பெங்களூரு வாங்கி போட்டிருக்காரு, என்ன வேணும், இல்லை மாம்பழம் நல்லா இருக்குது, எப்படி, இந்த மேனேஜருக்கு ஃபோன் பண்ணா, அவருக்கு ஃபோன் பண்ணால் அவர் கூட சொல்லுவார், எனக்கு பார்த்து கவனிங்க, நான் கொஞ்சம் கார் அப்படிக்கா எடுத்துன்னு வந்து அப்படிக்கா உள்ளே விடுங்க, நான் ஒரு 1/2 டிக்கி போட்டுறேன், எது வேணும்னு சொல்லுங்கள், நீங்களாக பார்த்து கொடுங்க அப்படின்னு. அப்புறம் இறக்கிடுவான். இறக்கிட்டு நீங்களாக பார்த்து கொடுன்னு குத்தவொன்னே ஒரு அமௌண்ட்டு கொடுப்பாப்புல. நான் சாமி பெரிய மனுஷன், காரெலாம் வச்சுக்கிறேன், ஓனருக்கு தெரியாமல் மாங்காயெல்லாம் உன் வண்டியில் ஏற்றிக்கிறேன், காசு கொடுக்குறியே, பழைய எம்ஆர் ராதா படம் மாதிரி பார்த்து போட்டு கொடு, அப்புறம் கூட்டம் எக்ஸ்ட்ரா வாங்கிக்கின்னு அதில் மாண்பும் இல்லை, மரியாதையும் அந்த மாம்பழத்தில் சுவையும் இல்லை, பயந்து பயந்து போய் கொல்ல புறவடமா வண்டி கார் நிறுத்தி இதெல்லாம் நடக்கிறது. நான் எதுவும் இல்லாத பொல்லாதெல்லாம் சொல்ல, எனக்கே இந்த மாதிரி மாம்பழம் ஃபார்ம் வச்சுருக்கிற முதலாளிகள் வந்து ஒரு சீசனில் போய் பார்த்ததுக்கப்புறம் பார்த்தா நல்லா இருந்திருப்பாப்புல அந்த தம்பி, இல்லை அந்த தோட்டக்காரர். அடுத்த வாட்டி போய் பார்த்தாப்பா இருக்க மாட்டார். என்னப்பா நான் போன வாட்டி வந்தப்போ சாப்பாடெல்லாம் நல்லா பாசமாக பார்த்துட்டு, அவன் நல்லா பார்த்து பாசமாக கீஞ்சுது, மொத்த மாம்பழம் திருப்தித்தனமாக விற்றுக்கிட்டு இருந்தான் அவன், அப்புறமா தான் புடிச்சான் அவன். நடக்குது அந்த மாதிரி தான் இது பிடித்தவர்கள், நமக்கு பிடித்தவர்கள் இது பண்ணுறதுனால நமக்கு மாம்பழம் இனிக்கிறது. அதோட நோக்கம் என்ன, அது என்ன தன்மையில் வருது, அது யாருது, யார் அது பயிர் பண்ணுது, யார் அதுக்கு கஷ்டப்பட்டது, யாருக்கு அது கடன் வாங்கினது, அந்த அது யாருக்கு போய் சேரணும், இதுதான் நடக்கும். இதுதான் வந்து இன்னைக்கு அரசியல். இப்போ மக்கள் என்ன நினைக்கிறாங்க சார்? இப்போ விஜயபாஸ்கர், வேலுமணி, 2 விஜயபாஸ்கர் ஏன் கேட்குறேன்னா, விஜயே பிரச்சாரம் பண்ணிக்கிறார், விஜயே வரேன்னு சொல்லிட்டார், யார் வைகோ சொல்கிறார், விஜயே பிரச்சாரம் பண்ணுறேன்னு சொல்லிட்டாரு, விஜய் வந்து பிரச்சாரம் பண்ணால் ஜெயிச்சிருவாங்கன்னு நினச்சிட்டாங்களா? இல்லாமல் அவங்க நினைக்கிறாங்க, அவங்க வந்து விஜய் சார் பிரச்சாரம் பண்ணால் போதும், நல்லவங்களா கெட்டவங்களா மோசமானவங்களா மட்டமானவங்களா நினச்சி மாற்றி பேசுகிறாங்களே, விஜய் சாரே இவங்களை பற்றி கேவலமாக பேசியிருக்காரு, விஜய் சாரோட பேச்சு முக்கியம் இல்லை, விஜய் சாரோட முகம்தான் முக்கியம், அப்படிதான். அதனால் அந்த மக்கள் நம்மளை ஏற்றுக்கிட்டாங்க, திருப்பியும் ஏற்றுக்குவாங்க அப்படின்ற அந்த நம்பிக்கையில் தான் இவ்வளோ அக்கிரமம் நாட்டில் நடக்குது. இதெல்லாம் முறியடிக்கணும்னா அறிஞர் அண்ணா போன்ற ஒரு பெரிய அரசியல் ஆளுமை புரட்டு வந்தால் தான் இதெல்லாம் தீர்க்க முடியும். இல்லை குறைந்தபட்சம் அம்மையார் ஜெயலலிதா மாதிரி தைரியமாக இருக்கணும், இல்லை கலைஞர் அவருக்கு புத்தி கூர்மை இருக்கும், இது எப்படி கையாளுறது, எப்படி உடைக்கிறது, இது தெரிஞ்சிருக்கணும். இல்லை விஜய் சார் எதிர்க்கணும் கொள்ளணும்னா இன்றைக்கி தேதியில் எம்ஜிஆர் மாதிரி ஒரு வசீகரம் இருக்கிற ஆள் திருப்பி வரணும். அப்போ தான், ஏன்னா இன்றைக்கி வந்து அவர் ஒரு இடத்துல போட்டு உட்காந்துட்டார், இன்றைக்கி பதவி இருக்குது, அதிகாரம் இருக்குது, அரசு கையில் இருக்குது, இளைஞர்கள் மூளை செலவு செய்யப்பட்டு ஒரு கவர்ச்சி இருக்கிறது. இப்போது ஐயா விஜயபாஸ்கர் மீது மண்ணு திருடின கேஸ் இருக்குது, தாசில்தார் பிப்ரவரி மாதத்தில் பதிவு பண்ணார். அந்த தாசில்தார் எப்படி நடவடிக்கை எடுப்பார்? ஒரு நியாயம் வேணாவா? இப்போ கலெக்டர் ஆஃபீஸில் பேசிட்டீங்க, கலெக்டர் மாநாட்டில் ஐஏஎஸ் ஐபிஎஸ்லாம் வச்சு யாராக இருந்தாலும் இயற்கை இந்த தப்பான விஷயத்தை ஒரு நாள் விஜய் துணை போக மாட்டார்னு சொல்லி கௌரவமாக அப்படியே பேசி இப்போ வைப்பு பண்ணி பார்த்தீர்களான்றீங்க. அவர்கள் மீது எப்படி காவல்துறையோ இல்லை மற்ற துறையோ விசாரிக்கும்? அப்போ இது சும்மா தமாசுக்கு பண்ணுறீங்க நீங்கள். சரிங்க, எதிரியோட ஆயுதம் வந்து போன தேர்தலுக்கு முன்னாடி வந்து இவங்களுக்கு தெரியாது, இப்போ எதிரி யார், எதிரியோட ஆயுதம் என்ன, அவரோட பலனன்னு தெரிஞ்சும் இவங்கள ஏமாற்றிக்கிட்டு இருக்கிறாங்க. நீங்களாம் கூட்டணியே வைக்கல, திமுகவும் அதிமுகவும் கூட்டணியே வைக்கல, பேச்சுவார்த்தை என்பது தகவல், அதை வைத்தே அவர்களுக்கு வேறுன்ற காரியத்தெல்லாம் சாதிச்சுக்கிட்டாங்களா? நீங்கள் சேர போகிறேன்னு சொல்லிட்டு அவங்கெல்லாம் சேர்ந்துட்டாங்களா? ஆனால் கெட்ட பேர் யாருக்கு? உங்கள் 2 பேருக்கு. உதயநிதி ஸ்டாலினும் எடப்பாடி பழனிசாமியும் பேசிக்கினாங்க. சரி, இப்போ வைகோ அவர்களும் விஜய் சாரை என்ன பண்ணாங்க, என்ன சொன்னார், திருமாவளவன் விஜய் அவர்களை பற்றி என்ன சொன்னார், இப்போ என்ன சொல்கிறாரு? சண்முகம் அவர்கள் இந்த கல்லாப்பட்டி கூட்டணின்னு சொன்னதுக்கு விஜய் குறைந்தபட்சம் கம்யூனிஸ்டுக்காரர்கள்கிட்ட நான் அப்படி பேசியிருக்கக்கூடாது,
சொல்லலையே. ஐயா காதர் மைதீன் என்ன சொன்னார்? நேற்று இன்று நாளை ஒரு கதை சொன்னார், ஞாபகம் இருக்குங்களா? கண்ணியமிகு அரசியல்லாம் பேசுவார் ஐயா, பயங்கரமாக பேசுவார். நேற்றும் திமுகவுடன் இன்றும் திமுகவுடன் எல்லாம் எழுதி வைக்கணும். தஞ்சாவூர் கோயிலுக்கு வெளியில் எழுதி வச்சா, இப்படி ஒருத்தர் இருந்தார், அந்த கவுண்டமணி சொல்லுவார், என்னென்ன எழுதி வச்சுக்க, கீழே வந்து மானஸ்தன்னு போட்டுக்க, யார் இவர் தெரியாதா, இவர் தான் மானஸ்தன் அப்படின்லாம் படத்தில் சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி தான் போகுது. அதனால் வந்து இவர்கள் பேச்சு என்பது நாளைக்கு சொல்ல முடியாது. நாளைக்கு திருப்பே எதுவுமே இல்லாமல் கூட அண்ணா அறிவாலயத்தில் போயிட்டு கூட்டணி சேருவாங்க, ஸ்டாலின் சாரை சேர்த்துக்குவார். இதெல்லாம் நடக்கும். இது இப்படி தான் அரசியல் இவ்வளோ கேவலமாக தான் போயிட்டுருக்கு. ஏன்னா வைகோ அவர்கள் வந்து முழுக்க ஸ்டாலின் அவர்கள் வந்து அரசியலில் வரக்கூடாது, இது குடும்ப அரசியல் போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த பகையில் தான் போனார். அந்த வைகோவை என் பெரிய மகன் வெளியில் போயிட்டார், திருப்பி வந்துட்டார், அப்படி இப்படின்னு விளம்பரம்லாம் கொடுத்து திருப்பி உள்ளே கூட சேர்த்துக்கிட்டு முடிக்கிறதுனா அவனை முச்சு. இப்போது ஒரு விஷயம் பாருங்களேன், இப்போ இபிஎஸை பொறுத்தவரை எல்லாத்தையும் முச்சு விட்றாரு. நானும் சேர்ந்து முஞ்சி போகிறேன், இல்லை நான் நாசமாக போகிறேன், இல்லை நான் இதுலேருந்து மீண்டு எழுதுறேன், அது அடுத்த விஷயம். முடிக்கிறதுன்னு முடிவு பண்ணிட்டா இபிஎஸ் இந்த ரெண்டாவது சாய்ஸே கொடுக்குறது இல்லை. இப்போ கிட்டத்தட்ட ஐயா ஓபிஎஸ் இன்னைக்கு எம்எல்ஏ, ஆனால் அவர் கதை ஒரு மாதிரி முடிஞ்சிச்சுல்ல. வெற்றி இவர் பெறல, இவரும் நட்டாத்தில் தான் நிற்கிறார், அது வேறு விஷயம். ஆனால் அந்த முடிக்கிறதுன்னு வரும்போது இபிஎஸ்க்கு நிகர் இபிஎஸ். பாதி நேரம் அவர் என்ன பண்ணுறாருன்னா, உன் கையை வெட்டுறேன்னு சொல்லிட்டு அவர்தான் லைட்டாக வெட்டிக்கிறார். அது மாதிரி ஒரு சிக்கல். மற்றபடி ஸ்டாலின் அவர்கள் வந்து அந்த இறக்க கோணம் பார்க்குறது, பெரிய டிப்ளமசி மாதிரி பண்ணுறது, அதில் தான் ஏமாந்து போகும். இந்த கூட்டணி கட்சிகள், இந்த சண்முகம் சொன்னார், நாளோட நான் ராஜினாமா நான் சொன்னனால நின்றுச்சுனாரு. ஆனால் அது நிற்கல, தொடர்கதை ஆகிட்டு இருக்குது. ஊழலை பெருசாக ஒழிச்சிருவோம் நாங்கள், அதிமுகலேருந்து ஊழல் குற்றச்சாட்டு உடையவர்களை இணைக்கிறாங்க, அதை பற்றியும் பேசலை கூட்டணி கட்சிகள். இப்போது கோவளத்தில் அந்த தோழமை கூட்டணி கட்சிகளுடைய கூட்டத்துக்கு போவோன்னு வெளிப்படையாமல் நாங்கள் போவோம், அது எங்கள் கட்சி கூப்பிட்றாங்க, நாங்கள் போகிறோங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இது எல்லாத்தையும் மீறி அவங்க மெயினாக இப்போ வரைக்கும் பேசுறது என்னென்னா திமுக அதிமுக கூட்டணி, அதை தான் திரும்ப பேசிக்கிட்டே இருக்கிறாங்களே. ஏன் அதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுறாங்க? இந்த கூட்டணி கட்சிகளுக்கான உரிய அங்கீகாரமோ மரியாதையோ தாவிக்கா கொடுத்ததா அப்படின்னா அதில் ஒரு பெரிய கேள்விக்குறி இருக்குது. இவங்க பேச்சை மதிக்கிறதும் இல்லை, அதிமுகலேருந்து ஆளை எடுத்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. ஏன் இதை பற்றி பேச மாட்டேங்கிறாங்க? வந்த வரலாம் லாபம், வர வரலாம் லாபம். இப்போ நான் எதிர்த்து பேசிட்டேன். இப்போ மதிமுகவில் என்னாச்சு பார்த்தோம், தலைமைக்கும் எம்எல்ஏக்கும் பிரச்சனை. நாளைக்கு விசிகாவில் 2 எம்எல்ஏ போய் தாவேகாவில் சேர்ந்துட்டாங்கன்னா என்ன பண்ணுவீங்க? இல்லை என்ன பண்ணுவார் இவர்? என்ன பண்ண முடியும்? அதிமுகவில் நடந்தப்போ எல்லாம் வேடிக்கை தானே பார்த்தீங்க, அந்த கட்சிக்கு நடக்கும்போது நாளைக்கு இதெல்லாம் உங்கள் கட்சிக்கும் நடக்கும். அதனால் கூட்டணியில் இருக்கீங்க, அதிகாரத்தில் பகிர்வு வேணும், அதனால் வந்து அமைதியாக தான் இருப்பாங்க. சும்மா கொள்கைக்கு ஏதோ நம்ம பத்திரிகையாளர்கிட்ட கேட்குற கேள்விக்கு 4 கேள்விக்கு அப்படி இப்படி பதில் சொல்லிட்டு போயிட வேண்டியதான். மற்றபடி இப்போ இதே அதிமுக ஆட்சியில் இருக்குது அப்படின்னா இவங்க யாரும் வந்து கூட்டணி விட்டு வந்திருக்க மாட்டாங்க, திமுகவோட தான் இருந்திருப்பாங்க. ஏன்னா அதிமுக ஒருவேளை வந்திருந்தால் மெஜாரிட்டியில் வந்திருக்கும். அதிகப்படி இப்போ கடந்த காலத்தில் அப்படி தான் வந்திருந்தது. ஒருவேளை அதிமுக இதே ஃபால் ஷாட் ஆகி இருந்ததுன்னா நான் சொல்கிறேன், 100% சொல்கிறேன், எடப்பாடி பழனிசாமி விஜயை போய் பார்த்து, எப்பா நீயும் திமுக எத்த நானும் எத்த, ஒரு வாய்ப்பு உனக்கு அமைச்சரவையில் கொஞ்சம் பங்கு எடுத்துக்கோ, துணை முதல்வர் வேணால் எடுத்துக்கோ, எனக்கு வயசு ஐபி, என்னை வந்து முதலமைச்சராக நான் இருந்துக்கிறேன், ஒத்துழைப்பு தான் சொல்லிட்டு 100% அதை வந்து என்னால் சொல்ல முடியும். அதிமுக ஒரு கடிதத்தை கொடுத்து தாவேக்காவோட இணைஞ்சு ஒரு கூட்டணி ஆட்சி அமைஞ்சிருக்கும். ஆனால் அதிமுகவுக்கு மக்கள் ஓட்டு போடலை, அதிமுக தோற்று போச்சு. தோற்று போன ஒரே காரணத்தால் அந்த கட்சி கண்ணெதிரில் கொஞ்சம் கொஞ்சமாக சின்னாபின்னமாக ஆகிட்டுருக்கு. சின்னாபின்னமாக செய்கிறவங்களோட நோக்கம் என்பது பதவி வெறி, பண அரசியல். இதை கேட்டால் என்ன சொல்லுவாங்கன்னா மக்களுக்காகன்னு வாங்க. இதில் மக்களுக்கு என்ன இப்போ சேவை இவங்கெல்லாம் பண்ணுறாங்க? இந்த 6 தொகுதியில் ராஜினாமா பண்ணி என்ன மனு அதெல்லாம் வாங்கினீங்களா? மக்கள்கிட்ட எம்எல்ஏவே கிடையாது. இப்போ திருப்பி என்னவா ஆக போகிறீங்க? நீங்கள் நின்று டாக்டர் ஆக போகிறீங்களா, கலெக்டர் ஆக போகிறீங்களா? திருப்பி எம்எல்ஏ தானே நிற்க போகிறீங்க. அப்போது அதாவது சரிங்க, நான் அதிமுகவில் இருந்துக்கிறேன், நாளை பின்ன நம்பிக்கை இல்லை தீர்மானம் எதனானா நான் உங்களுக்கு மாற்றி கூட ஓட்டு போட்டுக்கிறேன், அந்த சூழ்நிலை வரல நான் இங்கே இருக்கிறேன், அப்படி கூட கிடையாது. ஹலோ, அவர் அங்கே என்னை கலாய்க்கிறார் மேன். ஆனால் எங்கள் கட்சியிலேருந்து தான் கூட்டணி போச்சு, நாங்கள் தான் அமிச்சம் கலாய்க்கிறான். அதனால் எனக்கு 118 வேணும் மேன். அந்த படத்துலலாம் காட்டுவாங்கல்ல, சந்தானா சார் படத்தில், அது மாதிரி அது மனசுக்குள்ளே போயிடுச்சு. 118 எங்கே பார்த்தாலும் 118 இங்கே சேரு, இங்கே வலி, இங்கே உருவு, அத்தை உருவு. அதாவது எந்த அளவுக்கு சூப்பர்னா, உதயசூரியனில் நின்று கூட்டணியில் இருந்த மதிமுகவை போய் பேசி கன்வின்ஸ் ஆகாத வைகோவை கன்வின்ஸ் பண்ணி கூட்டணி விட்டு வெளியில் வச்சுங்கல்ல. உண்மையில் விஜய் சார் ஹேட்ஸ் ஆஃப், கிரேட் சார். அதாவது
ஃபவுல் பண்ணி ஜெயிச்சிட்டாரு, தப்பாக ஏமாற்றி ஜெயிச்சிட்டாருன்றது வேற. ஜெயிச்சிட்டார்ல, கேவலமாக ஜெயிச்சாருன்னா நல்லா ஜெயிச்சிட்டார்ல எங்கள் அண்ணன். அதுதான் இன்றைக்கி நம்ம ட்ரெண்டு பண்ணோம், பெருசு பண்ணோம். அதனால் உண்மையிலே விஜய் சாரோட அந்த அரசியல் பக்குவம், அரசியல் நாகரிகம் புது அத்தியாயத்தை எழுதி கொண்டிருக்கிறார். குதிரை பேரரசு அரசியல் பண்ணுவது எப்படி, கூட்டணி கட்சிகளை உடைப்பது எப்படி, கூட்டணிக்கு வந்து ஆசையாக இருந்த கட்சி நீனா வர்றது நானே உடச்சி பாதி எடுத்துக்கிறேன் பார், அப்படி அது எப்படி அப்படின்னு ஒரு 4-5 சாப்டர் போட்டு ஈவன் இப்படிக்கு தமிழக வெற்றி கழகம் ஆசிரியர் ஜோசப் விஜய், ஜோசப் விஜய் அப்படின்னு நீங்கள் எழுதி ஒரு புஸ்தகம் போட்டிங்கன்னா அடுத்து வர தலைமுறைக்கு இப்போ நான் பேசுகிறது தான் வேஸ்ட்டு. இது என்ன இப்போ பார்த்தாலும் அம்பேத்கர், பெரியார், அண்ணா அதுவே பழசுன்னு பார்த்தா இது அதுக்கு அடுத்து வந்தது அதை விட பழசு. இது கரண்ட்டாக ட்ரெண்டாக இருக்கும். இந்த மாதிரி ஒரு இதெல்லாம் யாருன்னா பதிவு பண்ணி இதை வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல் புத்தகமாக வெளியிட்டாங்கன்னா அந்த புத்தகம் வந்து அரசியல் பண்ணுறவங்களுக்கு வருங்காலத்தில் எவ்வாறு அரசியல் பண்ணணும் அப்படின்னா அது வந்து ஒரு கைடாக இருக்கும். என்னப்பா ரொம்ப கேவலமாக இருக்கே அப்படின்னு, கேவலத்தை பற்றிலாம் பேசக்கூடாது. வெற்றி வேணுமா ஓனவா, ஓனம், அப்போ வாங்கி படி, அவ்வளோதான். இப்போது இதே அரசியலை வந்து திமுகவில் நம்ம பார்த்தோம். ஊழல் குற்றச்சாட்டுவாளிகள் இப்போது கொஞ்சம் கூட வந்து யோசனையே இல்லாமல் ஓபிஎஸ் வந்து போய் சேர்த்துக்கிட்டாங்க. யார்? திமுக. செந்தில் பாலாஜியை பற்றி முன்னாள் முதலமைச்சர் அவ்வளோ பேச்சு பேசினார். ஆனால் செந்தில் பாலாஜி வந்து போய் சேர்த்துட்டார். அதேமாதிரி எடப்பாடி பழனிசாமி அவர் கூட இருக்கிறவங்க எல்லாமே கேஸில் மாட்டினவங்க கொண்டவங்க. ஐவேஸ் விஷயம், அதுக்கப்புறம் டெண்டர் பிரச்சனை, அப்புறம் எம்ஆர்பிசி பாஸ்கர்லாம் அப்போது குற்றச்சாட்டு வந்து மருத்துவமனையில், அதேமாதிரி எஸ்பி வேலுமணியெல்லாம், அப்புறம் சிவி சண்முகம் மீது அவர் வந்து ஒரு சில அடிதடி ரவுடி அந்த இதெல்லாம் பண்ணாருன்னு சொன்னால் அவர் மீது ஒரு சில கேஸ் எல்லாம் இருக்குது. அப்போது இவங்க எல்லாருமே ஒன்று. இவங்கக்கிட்ட இல்லாத ஒரு விஷயம் என்ன இருக்குது தாவேக்காலன்னா, அவர் நடிகர், அதனால் நிறைய பேர் கூட்டத்துக்கு வருவாங்க, நிறைய பேர் பார்ப்பாங்கன்ற ஒரு விஷயம் எக்ஸ்ட்ரா இருக்குது. இளைஞர்கள் அதனால் வந்து அவர் ஈர்க்கப்பட்டார். இப்போது அரசியல்வாதி அவர் மாதிரி எத்தனை வருஷம் ஆச்சு? அரசியல்வாதி அவர் பார்ட் டைம் அரசியல்வாதி தான் இருந்தார். முழு நேரமாக கூட ஊராக போய் ஓட்டு கேட்கல, ஓட்டு போட்ட மக்களுக்கு நேரில் கூட போய் நன்றி சொல்லலை. அப்படிப்பட்ட ஒரு அரசியல்வாதி தான் அவர். ஆனால் அவர் வந்து சினிமாவில் பிடிக்குதுன்றதுனால ஒரு முழு நேர அரசியல்வாதியை விட அதிகமான மார்க்கு போட்டு முழு நேரமாக அரசியலை பண்ணுறவங்கள விட அதிகமான ஒரு செல்வாக்கு கொடுத்துருக்குறாங்க. அதை அவர் உச்சத்துக்கு அவர் பயன்படுத்திக்கிறார். அதை வந்து அவர் இஸ் என்ஜாயிங் இட். அவருக்கு வந்து ரெஸ்பான்சிபிலிட்டிலாம் இல்லை, பவர் வித்தவுட் ரெஸ்பான்சிபிலிட்டி அனுபவிக்கிறாரு விஜய் சார். ஆக்சுவலாக என்ன சொல்லுவாங்கன்னா பவர் கம்ஸ் வித் ரெஸ்பான்சிபிலிட்டி சொல்லுவாங்க. அதிகாரம் வந்து உங்களுக்கு வந்து ஒரு கண்ணியத்தையும் ஒரு கடமையும் கொடுக்குது. அதில் வந்து நீங்கள் தப்பு பண்ணிடக்கூடாதுன்னு தான் சொல்லுது பழைய புராணங்களாகட்டும், சட்ட சரத்துகளாகட்டும். ஆனால் இங்கே என்னென்னா மாற்றா நடக்குது. பாலியல் சீண்டல் வந்து திமுக பீரியட் நடந்தால் நாங்கள் அதை பற்றி பேசுவோம். அதே பாலியல் சீண்டல், அதே குழந்தைகள் இறப்பு இப்போது இந்த 45 நாளில் நடந்திருக்குன்னா அதை பற்றி நாங்கள் பேச மாட்டோம், அதை பற்றி நாங்கள் விவாதம் பண்ண மாட்டோம், அதை பற்றி யாரும் கேட்காதீங்க. பாலியல் சீண்டல் ஆமாம், குழந்தைங்க செத்து போச்சு ஆமாம், இப்போ என்ன அதுக்கு? அப்போ நடக்கலையா? திமுக பீரியடில் நடக்கலையா? அப்போல்லாம் என்ன பண்ணிங்க? அப்போல்லாம் கேட்டிங்களா? நீங்கள் உங்கள் நடுநிலைலாம் எங்களுக்கு தெரியும். இப்படி பேசிட்டு அதை கடந்து போயிடணும், மடைமாற்றம் மட்டும் போயிடணும். மிஞ்சி கேட்டால் சிங்கப்பெண் படை இருக்குன்னு, சிங்கப்பெண் படையில் இருக்கிற பெண்களுக்கே பாதுகாப்பு தேவை. அங்கே இருக்கிற ஒருத்தர் ஏதோ தப்பு பண்ணிட்டாருன்னு அது ஒரு பஞ்சாயத்து. இவங்க கட்சி எம்எல்ஏக்களுக்கே கூட்டு பாலியல் அவங்களுக்கு வேண்டப்பட்டவங்க பண்ணான்னு ஒரு குற்றச்சாட்டு, அது தெரியல. ஒரு அமைச்சரே வந்து போதையை உட்கொண்டாருன்னு சொல்லிட்டு ஒரு சர்ச்சைக்கு இன்னும் பதில் வரல. அவங்க கட்சியில் இருக்கிறவங்களே வந்து ஆபாச வீடியோலாம் எடுத்துருக்குறாங்க. சேலத்தில் ஒருத்தர் வச்சுருக்காங்க, அவர் மீது நடவடிக்கை இல்லை. அப்போது விஜய் அண்ணாவோட அந்த பாப்புலாரிட்டிக்கு முன்னாடி இந்த சட்டம் ஒழுங்கு, கரண்ட்டு பிரச்சனை, தண்ணி பிரச்சனை, நாய் சுற்றுற பிரச்சனை, வேலை வாய்ப்பு இல்லாதது, எக்ஸாம் பேப்பர் லீக் ஆனது, நீட் தேர்வு இறப்பு, இது எல்லாமே வந்து ஒரு பிரச்சனையே கிடையாது. விஜய் அவர்களோட அந்த பிம்பம், அந்த பிரச்சாரம், அந்த யுக்தி, அது வந்து இது எல்லாத்தையும் பார்த்துக்கணும் அவங்க நம்புகிறாங்க. அந்த நம்பிக்கை வந்து நியாயமான நம்பிக்கை. இப்போ முதல்வன் படம் மாதிரி எதனா நடந்ததா மீட்டிங்கு? மாயகிருஷ்ணன் என்ன பண்ணுறது, இவங்களெல்லாம் என்ன பண்ணுறது? வந்து ரேஷன் கடையில் 3/4 கிலோ தருவீங்களா, அப்படியே சஸ்பெண்ட் பண்ணு. இவன் என்ன பண்ணுறது? தாசில்தார் இல்லை அப்படியே இன்றைக்கே சஸ்பெண்ட் பண்ணு. மொத்தம் எத்தனை பேர் சார்? மொத்தம் 175 பேர். இந்த மாதிரி லஞ்சம் லாவணியர் எல்லாரையும் பூரா இன்றைக்கே கையெழுத்து போடுங்க. உங்கள் மேலே எதனா தான் நான் கேட்பேன் சார். செல்ஃபோன் கூட நான் தான் சார் யூஸ் பண்ணுறேன்னு ஐயா மணி வேணா நினச்சிருப்பேன். அந்த மாதிரி எதனா அதிரடி பார்த்தீங்களா? முதல்வன் படத்தில் வர மாதிரி. முதல்வன் படத்தில் ஒரு நாளில் பண்ணியிருப்பார் ஐயா அர்ஜுன். பத்திரிகையாளராக வந்து ஓட அடி வாங்கி கீழப்பட்டு அசிங்கப்பட்டு எல்லாம் ஒரு நாளில் பண்ணியிருப்பார். பிரம்மாண்டமாக இருக்கும். சங்கர் சார் இயக்கத்தில் படம் பிச்சு ஓதுரும். இப்போ அந்த மாதிரி எதனா அதிரடி பார்த்தீங்களா? இல்லை பில்டப்பு கொடுக்க வேண்டியதான். ஏக்கரா கணக்கெல்லாம் இந்த மாதிரி பண்ணுவோம். அவர் என்ன பேசினார்? மக்களுக்கு பிரச்சனை இருக்கக்கூடாது, சட்டம் ஒழுங்கு நல்லா இருக்கணும், பெண்கள் பாதுகாப்பு இருக்கணும், லஞ்ச லாவணியத்தை விஜய் எதிர்க்கிறேன், ரேஷன் கடையில் கரெக்டாக கொடுத்துடணும், கூட்டம் சேர்ற இடத்துல பெரிய பிரச்சனைலாம் வராமல் பார்த்துக்கோங்க, கூட்டத்தை தவிருங்க. இவ்வளோதானே?
அப்படியே பார்த்தீர்களா எங்கள் விஜய் அண்ணாவை, பார்த்தீர்களா எங்கள் முதல்வர்களை, கண்டீர்களா இதை, கண்டா வர சொல்லுங்க. நாங்கள் அதிமுக தேடினுங்கிறாங்க எம்எல்ஏவை. போகிறவங்க திருப்பி போகிறதே கிடையாது. அப்படியே சாரசாரியா அதெல்லாம் வந்துங்க. இன்னைக்கு சூழ்நிலையில் உண்மையான வியூகங்களை, உண்மையான பிரச்சாரங்களை விட போலியான கட்டமைப்புகளில் ஒரு சாங்கை போட்டு ஒன்று போட்டு விட்டோம்னா பண்ணிடலாம். நிகழ்கால அரசியல் குறித்து பல தகவல்களை பகிர்ந்து கொண்டதுக்கு நன்றி. நன்றி. இதே போன்று நிகழ்கால அரசியலின் சாரம்சங்களை அரசியல் ஆளுமைகளின் நேர்காணல் வழியே தொடர்ந்து காண தமிழ் நிறம் வலையொலியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். தங்களின் மேலான கருத்துக்களை கருத்துளை பெட்டியில் பதிவிடுங்கள். நன்றி, வணக்கம்.